Good morning, students. Today we will discuss about the properties of genetic material. Genetic material உடைய property character என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். The experiment by Hershey and Chase clearly indicate that it is a DNA that act as a genetic material. Hershey Chase அப்படிங்கிற ரெண்டு பேர் என்னன்னாங்க, அவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத வந்து கிளியராக ப்ரூவ் பண்ணாங்க. அந்த சயின்டிஸ்ட் நேம் நோட் பண்ணிக்கங்க, ஹெர்ஷி அண்ட் சேஸ். However, in some viruses like tobacco mosaic virus, bacteriophage, theta B and RNA act as a genetic material. இப்போ சம் ஆஃப் த வைரஸில் பார்த்திங்கன்னா ஆர்என்ஏ வந்து என்னவா இருக்குது, ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது. அது உண்மை. A molecule that can act as a genetic material should have following the properties. ஒரு மாலிகுல் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கணும் அப்படின்னோம்னா அதுக்கு சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் தேவைப்படுது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா செல்ஃப் ரெப்ளிகேஷன். It should be able to replicate. According to the rules of birth pairing and complementary, both nucleic acid DNA and RNA have ability to direct duplications. Protein fail to fulfill this criteria. பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் ரெப்ளிகேட்டின்னு சொல்லக்கூடிய தானாகவே ரெட்டிப்பாகக்கூடிய திறன் வந்து அந்த மாலிகுலுக்கு இருக்கணும். அது டிஎன்ஏ பார்த்தாலும் சரி, ஆர்என்ஏ வந்தது எந்த ஒரு நம்ம வந்து ஜெனட்டிக் மாலிகுல்னு சொல்கிறோமோ, ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொல்கிறோமோ, அதுக்கு அந்த மாதிரியான செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் எபிலிட்டிங்கிறது இருக்கணும். சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டுக்குமே என்ன இருக்குது, அந்த டூப்ளிகேட் ஆகக்கூடிய எபிலிட்டி இருக்குது. பட் எதுக்கு இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோட்டீன் ஃபெயில் டு ஃபில்ஃபில் த க்ரைட்டீரியா. ப்ரோட்டீனுக்கு இது மாதிரி செல்ஃப் ஆர்ப்ளிகேட் ஆகக்கூடிய ஒரு எபிலிட்டி இல்லை. அதனால் அது வந்து என்ன ஜெனட்டிக் மெட்டீரியல் கிடையாது. ஒரு ப்ரோட்டீன்கிறது என்ன இருக்க முடியாதுன்னா ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்க முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டி. It should be stable structurally and chemically. The genetic material should be stable enough not to change with the different stages of life cycle, age or change in physiology of organism. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டின்னு சொல்லணும், ஒரு நிலைப்பாக இருக்கக்கூடிய தன்மைன்னு சொல்கிறது. பொதுவாக வந்து ஒரு நிலைப்புத்தன்மைங்கிறது இருக்கும். ஸ்டெபிலிட்டிங்கிறது வந்து ஒரு அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து என்ன செய்யணும், அந்த நாட் சேஞ்ச் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் லைஃப் சைக்கிள், ஏஜ் சேஞ்ச் இன் ஃபிசியாலஜி ஆஃப் ஆர்கானிசமுடைய பல்வேறு ஸ்டேஜஸ்ங்கிற லைஃப் சைக்கிளில் வயது முதிர்வு காரணமாக அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் மாறி போச்சு அப்படின்னோம்னா அதுக்கு பேரே ஜெனட்டிக் மெட்டீரியல் இல்லை. அதனால தான் ஸ்டெபிலிட்டிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறோம். ஸ்டெபிலிட்டி ஆஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் வாஸ் கிளியர்லி எவிடென்ட் ஆஃப் கிரிஃபித் ட்ரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபிள். எப்படி இதை நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா இந்த கிரிஃபித்தோட ட்ரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபிள் வச்சு அதுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்குது. அதாவது அது ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கிற டிஎன்ஏவாக இருந்தாலும் சரி, ஆர்என்ஏ இருந்தாலும் சரி, அதுக்கிட்ட ஸ்டெபிலிட்டி இருக்குங்கிறது நம்ம அந்த கிரிஃபித் ட்ரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபிள் மூலமாக நம்ம அதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. ஹீட் which killed the bacteria did not destroy some of the properties of genetic material. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு அந்த ஸ்மூத் வகைன்னு சொல்லக்கூடிய எஸ் டைப் பாக்டீரியாவை நம்ம ஹீட்டு கில்டு பாக்டீரியா பேருக்குனே இதுக்கு முந்தின வீடியோவில் அதில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது தான். அப்போ நம்ம அந்த ஹீட் கில் பாக்டீரியா கம்ப்ளீட்டாக அதை ஹீட்டில் போட்டு கொண்டா கூட அதில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியலுங்கிறது பார்த்திங்கன்னா டெஸ்ட்ராய் ஆகலை. அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா என்ன தான் நம்ம ஹீட் பண்ணால் கூட அதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது. டிஎன்ஏ டூ ஸ்டாண்ட்ஸ் பீயிங் கம்ப்ளிமெண்ட்ரி இஃப் செப்பரேட்டட். அது மீன்ஸ் என்ன சொல்கிறோம், டீநேச்சர்ட் by the heating can come together renaturation when appropriate condition is provided. அப்போ வந்து என்ன தான் நம்ம ஹீட் மூலமாக அந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை கொன்று அதில் இருக்கக்கூடிய காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லக்கூடிய அந்த செப்பரேட்டடாக பிரிச்சுட்டா கூட, ஆனாலும் திருப்பி என்ன பண்ணிடுது, ஒரு சூட்டபிள் கண்டிஷன் வரும்போது அது போய் ரீநேச்சுரேஷன் ஆகிடுது. ரீநேச்சுரேஷனாக திரும்ப வந்து அது புதுப்பிக்கப்பட்டு விடுகின்றது. Further, second hydroxyl group present at the every nucleotide
in RNA is a reactive group that makes RNA liable and easy degradable. ஆனால் இந்த ஆர்என்ஏல எடுத்துட்டோம்னா செகண்ட் கார்பனில் தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செகண்டில் தான் வந்து ஹைட்ராக்சில் குரூப் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எகென்ஸ்டாக, அதாவது ரியாக்டிவ் தட் குரூப் அகென்ஸ்ட் த லயபிள் ஈஸிலி டிகிரேடபிள். அது வந்து ஈஸியாக வந்து என்ன செய்யக்கூடியது, டிகிரேட் ஆகக்கூடியது. ஸோ ஆர்என்ஏ ஆல்சோ நோன் அஸ் கேட்டலிட்டிக் அண்ட் ரியாக்டிவ். அதனால தான் ஆர்என்ஏ மாலிகுல் என்ன சொல்கிறோம், கேட்டலிட்டிக் ஏஜென்ட்டாக சொல்லலாம் அண்ட் ரியாக்டிவ் மாலிகுல்ஸாக சொல்லலாம். ஹென்ஸ் டிஎன்ஏ இஸ் கெமிக்கலி மோர் ஸ்டேபிள் அண்ட் கெமிக்கலி லெஸ் ரியாக்டிவ் வென் கம்பேர்டு த ஆர்என்ஏ. ஆர்என்ஏவோட டிஎன்ஏ கம்பேர் பண்ணும்போது அது கெமிக்கலாக அதனுடைய ஸ்டேபிலிட்டிங்கிறது பார்த்திங்கன்னா மோர் ஸ்டேபிலிட்டின்னு சொல்லலாம். ரியாக்டிவ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லெஸ் ரியாக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ரியாக்ஷனுங்கிறது கம்மியாக தான் இருக்கும். presence of thymine instead of the uracil in DNA confer the additional stability to DNA. இப்போ அந்த பேஸ்பர் மாலிகுலில் பார்த்துட்டோம்னா அதில் வந்து தைமினுக்கு பதிலாக யுராசில் இருக்குது. இதில் ஆர்என்ஏவில், டிஎன்ஏவில் தைமின் இருக்குது. அதனால் டிஎன்ஏ எப்படி இருக்குது, ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்குது. யுராசில் இருக்கிறதுனால ஆர்என்ஏ வந்து ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. அன்ஸ்டேபிள்னு கூட சொல்லலாம், அன்ஸ்டேபிள் தான். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ். இட் ஷுட் பி ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் இட் செல்ஃப் in the form of Mendelian characters. RNA can directly code for protein synthesis and can easily express the characters. இப்போ இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் மூலமாக தன் என்ன செய்யும், எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கும். அப்படி பார்த்துட்டு அந்த கோட் ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் சொல்கிறோம் இல்லையா, ஈஸிலி எக்ஸ்பிரஸ் த கேரக்டர். ஈஸியாக அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் மூலமாக ஒரு கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணோம். த டிஎன்ஏ ஹவவர் டிபெண்ட் ஆன் த ஆர்என்ஏ ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன். என்ன தான் டிஎன்ஏ வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருந்தாலும் டிஎன்ஏவோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா ஆர்என்ஏ என்ன செய்யணும், ஆர்என்ஏ தான் டிபெண்ட் பண்ணிடுது. ஆர்என்ஏ தான் என்ன செய்யுது ஃபார் சிந்தசிஸ் ப்ரோட்டீன் சிந்தசிஸுக்கு ஆர்என்ஏ மாலிகுல் தேவைப்படுது. அந்த ஆர்என்ஏ மாலிகுல் தான் இந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஜெனட்டிக் காம்பவுண்டை எக்ஸ்பிரஸ் பண்ணி அவனோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணிடுது. போத் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ கேன் ஆக்ட் அஸ் ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல். ரெண்டுமே என்ன செய்யுது, ஜெனட்டிக் மெட்டீரியலாக ரியாக்ட் ஆனாலும், பட் டிஎன்ஏ பீயிங் மோர் ஸ்டேபிள், ஸ்டோர்ட் இன் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆர்என்ஏ ட்ரான்ஸ்ஃபர் இன் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். ஆர்என்ஏ டிஎன்ஏ ரெண்டுமே ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருந்தாலும் ஆர்என்ஏ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். ஆர்என்ஏ வந்து ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். டிஎன்ஏ என்ன பண்ணும், பீங் மோர் ஸ்டேபிள், ஸ்டோர் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். நோட் பண்ணிக்கோங்க, மோர் ஸ்டேபிள் அண்ட் ஸ்டோர் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வேரியேஷன் த்ரூ மியூட்டேஷன். இட் ஷுட் பி ஏபிள் டு மியூட்டேட். போத் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ஆர் ஏபிள் டு மியூட்டேட். பொதுவாக மியூட்டேஷன்னா என்னென்னு பார்த்தோம்னா திடீர்னு சடனாக ஏற்படக்கூடிய ஆர்கானிஸில் சடனாக ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் தான். அதில் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டுமே பொதுவாக ஆர்என்ஏ டிஎன்ஏ ரெண்டுமே பார்த்திங்கன்னா மியூட்டேட் ஆகக்கூடிய டைப் தான். இதில் ஆர்என்ஏ பீயிங் அன்ஸ்டேபிள் மியூட்டேட் அட் த ஃபாஸ்டர் ரேட்டு. ஆர்என்ஏ வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏவோட கம்பேர் பண்ணும்போது லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். அது கூட ரீசன் நம்ம என்ன சொன்னோம், தைமினுக்கு பதிலாக யுராசில் இருக்கிறது ஒரு லெஸ் ஸ்டேபிளுக்கு ஒரு ரீசன் சொல்லலாம். அப்போ என்ன சொல்கிறோம், இந்த மியூட்டேட் ரேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபாஸ்டராக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போதுன்னா டிஎன்ஏ கம்பேர் பண்ணும்போது ஆர்என்ஏயோட மியூட்டேஷனுங்கிறது ஃபாஸ்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு த வைரஸ் ஹேவிங் ஆர்என்ஏ ஜீனோம் இந்த ஷார்ட்டர் லைஃப் ஸ்பான் கேன் மியூட்டேட் அண்ட் எவால்வ் ஃபாஸ்டர். பார்த்துட்டிங்கன்னா ஆர்என்ஏ ஜீனோம் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா அதோட லைஃப் ஸ்பானுங்கிறது பார்த்திங்கன்னா ஈஸியாக மியூட்டேட் ஆகிறது. அதோட எவால்வேஷனுங்கிறது பார்த்திங்கன்னா ஈஸியாக எவால்வேஷன் தாட்டில் ஈஸியாக வேலை செய்யும். எவால்வேஷன் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக நடக்கும். The above discussion indicates that both RNA and DNA can function as genetic material. இப்போ நம்ம மேற்கொண்ட இதில் என்ன பார்க்குறோம்னா ரெண்டுமே ஆர்என்ஏ டிஎன்ஏ ரெண்டுமே இருக்குது ஜெனட்டிக் மெட்டீரியலாக ஆக்ட் ஆகுது.
DNA is more stable and buffered for storage of the genetic information. எதுக்கு அதிகமாக ஸ்டேபிள் இருக்குன்னு பார்த்தோம்னா DNA contain more stable சொல்லலாம். அண்ட் ஆல்சோ ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், நிறைய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணக்கூடிய எபிலிட்டிங்கிறதும் டிஎன்ஏட்ட அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இந்த கான்செப்ட் மூலமாக நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய கான்செப்ட் என்ன பார்த்தோம்னா பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ் பார்க்கணும். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ consecutive base pairs is 0.3 nanometer. That means 0.34 in 10 to the power of -9 மீட்டர்னு சொல்லலாம். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த பேஸ் பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கேப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.34 நானோமீட்டர் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 0.34 நானோமீட்டர் ஆஃப் த டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் டைபிக்கல் மெமாலியன் செல். பொதுவாக ஒரு மெமாலியன் செல் எடுத்துட்டோம்னா அதோட பேஸ் பேரோட டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இதுதான். நோட் பண்ணிக்கிட்டீங்க ஒன்று மார்க்கு. When the total number of base pairs is multiplied with the distance between two consecutive base pairs, when 6.6 in 10 to the power of 9 0.34 in 10 to the power of -9 meter by base pair சொல்லலாம். பொதுவாக வந்து ஒரு பேஸ் பேரோட கம்ப்ளீட்டு இந்த டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு லெங்க்த்தை ஒரு டிஎன்ஏயோட லெங்க்த்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னா அந்த பேஸ் பேர் எப்படி என்ன பண்ணிக்கலாம் மல்டிபிள் பண்ணி ஒரு அந்த கேப்பை வந்து சரியா 2 பேஸ் பேரோட கேப்பை மல்டிபிள் பண்ணி என்ன செய்ய முடியும் அந்த லெங்க்த்தை கம்ப்ளீட்டாக அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிக்கலாம். அந்த லெங்க் ஆஃப் த டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி 2.2 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். டோட்டல் லெங்க் ஆஃப் த double helix DNA is equal to total number of base pair into distance between the two consecutive base pair. அப்போ ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் த அந்த டபுள் ஹெலிக்ஸ் டிஎன்ஏவோட டோட்டல் லெங்க் அப்படிங்கிறது எதை டபுள் பண்ணியிருக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் த பேஸ் பேர் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ கன்செக்டிவ் பேஸ் பேர். ரெண்டு பேஸ் பேர் இடையிலோட டிஸ்டன்ஸ் நம்ம மல்டிபிள் பண்ணி சரி அதோட டோட்டல் நம்பர் பேஸ் பேரோட நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு மொத்த லெங்க்த்தும் கிடச்சி போயிடும். இஃப் த லெங்க் ஆஃப் ஈக்குவலை DNA is 1.36 millimeters சொல்லலாம். The number of base pairs in equally 4 into 10 to the power of 6 base pair. That means 1.36 into 10 to the power 3 meter or 0.34 into 10 to the power 9. Note பண்ணிக்கோங்க. The length of the DNA double helix is far greater than dimension of the typical mammalian nucleus. Approximately 10 to the power of 6 meter சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெமாலியன் நியூக்ளியஸினுடைய அந்த டிஎன்ஏ அந்த டபுள் ஹெலிக்ஸோட டைமென்ஷன் பார்த்தோம். ஹவு த லாங் டிஎன்ஏ பாலிமர் பேக்கேஜிங் செல் அப்படி இருக்கும்போது ஒரு லாங்காக இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ பாலிமர் எப்படி ஒரு சின்ன செல்லுக்குள்ளே எப்படி இருக்குது ஏன்னா இவ்வளோ லெங்க்தியாக இருக்கு இல்லையா அது எப்படி ஒரு செல்லுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். Chromosomes are carriers of genes which are responsible for the various characters from generation to generation. இப்போ ஒரு குரோமோசோம் எடுத்துட்டோம்னா அந்த குரோமோசோமில் என்ன இருக்கும் ஜீன்ஸ் வந்து உள்ளே இருக்கும். அந்த ஜீன்ஸ் என்ன செய்யுது அந்த கேரக்டர் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன செய்யுது கேரி பண்ணிட்டு போகுது. ஸோ டூப்ராவ் in 1965 proposed the single standard model யூனிநீம் சொல்லுவோம். டூப்ரா சயின்டிஸ்ட் நேம் நோட் பண்ணிக்கிங்க அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த யூனிநீம் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாடல்ங்கிறத வந்து ப்ரப்போஸ் பண்ணது அவர் தான். ஆஸ் எ லாங் காயில்டு மாலிகூல் விச் இஸ் அசோசியேட்டட் வித் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் இன் யூகேரியாட்ஸ். இப்போ யூகேரியட்டில் நிறைய வந்து ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு லெங்க்தியான ஒரு சிங்கிள் மாலிகூல் இருக்குது, லாங் காயில்டு மாலிகூல் இருக்குன்னு சொன்னார். பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் ஹேவ் மோர் டிஎன்ஏ தென் பாக்டீரியா அண்ட் மஸ்ட் ஃபோல்ட் திஸ் டிஎன்ஏ டு ஃபிட் இன் டு த செல் நியூக்ளியஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பிளான்ட் அனிமலும் பாக்டீரியா விட அதிகமான டிஎன்ஏ இருக்குது. அது வந்து ஃபோல்டாக இருக்குது செல்லுக்குள்ளே இந்த செல் நியூக்ளியஸ்க்குள்ளே அது ஃபோல்டாக இருக்குது அப்படிங்கிற கான்செப்டையும் சொன்னார். இன் ப்ரோகேரியாட்ஸ்
such as E. coli, so they do not have defined nucleus. The DNA is not scattered throughout the cell. ஆனால் இதே சமயத்தில் பார்த்தோம்னா இந்த ப்ரோகேரியட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியஸ் அப்படிங்கிறது ஒரு கிளியராக இருக்காது, டிஃபைன் நியூக்ளியஸ்ங்கிறது கிடையாது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ செல்லுக்குள்ளேயும் என்ன செய்யுது, சரியும் காணப்படாது, நாட் ஸ்கேட்டர்ட் த்ரூ த செல். சரியா? அப்போ டிஎன்ஏ பி நெகட்டிவ்லி சார்ஜ் நோட் பண்ணிக்கிங்க. டிஎன்ஏவோட சார்ஜுங்கிறது நெகட்டிவ்லி. இது ஹெல்ட் வித் சம் ப்ரோட்டீன்ஸ் that have positively charges. இப்போ பார்த்துட்டிங்கன்னா டிஎன்ஏ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு நெகட்டிவ்லி சார்ஜு பார்ட்டிக்கிள். அது வந்து இதோடு யூஸ் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஹெல்ட் வித் ப்ரோட்டீன். அந்த ப்ரோட்டீன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜஸாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரீஜன் கால்டு நியூக்ளியாய்டு. இப்படி இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாசிட்டிவ் யூஸ் ஆகிறது என்ன சொல்கிறோம், நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்கிறோம். The DNA as a nucleoid is organized into large loop held by protein. இந்த பகுதியில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய லூப்னு சொல்லக்கூடிய டிஎன்ஏயோட பெரிய மடிப்பு வளையம் இருக்கும். The DNA of prokaryote is almost circular and like the chromatin organization, hence the term as genophore. Important 2 mark நோட் பண்ணிக்கிங்க. What is called as genophore? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோகேரியட்னு எடுத்துகிட்டோம்னா ப்ரோகேரியட்டோட டிஎன்ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சர்க்குலர் டைப்பாக இருக்கும். மேலே அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரோமாட்டின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லேக் குரோமாட்டின் ஃபைபர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குரோமாட்டின்ங்கிறது ஆர்கனைசேஷனுங்கிறதே கிடையாது. ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஜீனோஃபோர் அப்படின்னு சொல்கிறோம். இன் யூகேரியாட்ஸ் பார்த்துட்டோம்னா த ஆர்கனைசேஷன் ஆஃப் மச் மோர் காம்ப்ளெக்ஸ். யூகேரியாட்னு எடுத்துட்டோம்னா அதனுடைய அந்த செல்லுலர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸாக கிரிட்டிக்கலாக இருக்கும். The chromatin is formed by a series of repeating units called nucleosomes. இதில் பார்த்துட்டிங்கன்னா கண்டினியூஸாக அப்படி இருக்கும், ரிப்பீட்டிங் யூனிட்னு சொல்லுவோம். அதை குரோமாட்டின் வந்து ஃபார்ம் பை சீரியஸாக ரிப்பீட்டிங் யூனிட்டாக இருக்கும். இதை நம்ம என்ன சொல்கிறோம், நியூக்ளியோசோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கோர்ன்பெர்க்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார், கோர்ன்பெர்க் கண்டெயின் பண்ணிக்கிங்க. கோர்ன்பெர்க் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் முக்கியமான சயின்டிஸ்ட்டு. ப்ரொப்போஸ் மாடல் ஆஃப் த நியூக்ளியோசோம். அவர் தான் அந்த நியூக்ளியோசோமோட மாடலை வந்து ப்ரொப்போஸ் பண்ணவர். கோர்ன்பெர்க் ப்ரொப்போஸ் த மாடல் ஆஃப் நியூக்ளியோசோம் இன் விச் 2 molecules of the 4 histone proteins, that means H2A, H2B, H3 and H4 are organized into form a unit of 8 molecules that is called histone actomer. இவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ன்பெர்க் என்ன சொன்னார்னா அதில் வந்து 4 டைப்ஸான ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் இருக்குது. அது ஹிஸ்டோன் 2A, ஹிஸ்டோன் 2B, H மீன்ஸ் ஹிஸ்டோன். ஸோ H2A, H2B, H3, H4 அப்படின்ட்டு 4 டைப்ஸான ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் வந்து ஒரு 2 மாலிகுல்ஸாக இருக்குதுன்னு சொல்லலாம். 2 molecules of 4 ப்ரோட்டீன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன சொல்கிறோம்னா யூனிட் ஆஃப் 8 molecules வந்து எப்படி இருக்குது, ஒரு மாதிரி ஒரு டிஎன்ஏ சுற்றி ஒரு உரை மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த ஹிஸ்டோன் ஆக்டோமர் அப்படின்னு சொல்லலாம். இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு டிஎன்ஏ wrapped around the positively charged histone actomer to form a structure that is called nucleosome. இப்போ இந்த ஒரு டிஎன்ஏ சுற்றி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு டிஎன்ஏ எப்படி இருக்குது, wrapped around the positively charged histone actomer. ஹிஸ்டோன் ஆக்டோமர் வந்து பார்த்திங்கன்னா அதை டிஎன்ஏ சுற்றி இப்படியே ஒரு ஒரே மாதிரி மூடி இருக்குதுன்னு சொல்லலாம். A typical nucleosome contains 200 base pair of DNA helix. ஒரு ஹிஸ்டோன் ஆக்டோமரில் ஒரு டைப்பில் நியூக்ளியோசோமில் எவ்வளோ பேஸ் பேர் இருக்கலாம், 200 பேஸ் பேர் இருக்கும். அன்லைன் பண்ணிக்கிங்க. ஒரு டைப்பில் நியூக்ளியோசோமில் எவ்வளோ இருக்கும், 200 பேஸ் பேர் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ் இருக்கும். இந்த ஹிஸ்டோன் ஆக்டோமர் ஆர் க்ளோஸ் கான்டாக்ட் வித் டிஎன்ஏ இஸ் காயில்ட் ஆன் அவுட் சைட் ஆஃப் நியூக்ளியோசோம். இந்த ஹிஸ்டோன் ஆக்டோமர்னு சொல்லக்கூடியது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயோட க்ளோஸ் கான்டாக்டாக இருக்கும். காயில்டு ஆன் ஆஃப் த நியூக்ளியோசோம். நியூக்ளியோசோமுக்கு மேலே காயில்டாது மேலே சுற்றி இருக்கும். இப்போ நெய்பரிங் நியூக்ளியோசோம்ஸ் ஆர் கனெக்டட் பை த லிங்கர் டிஎன்ஏ that means H1 are exposed to the enzyme. பார்த்துட்டிங்கன்னா நெய்பராக இருக்கக்கூடியது பார்த்துட்டிங்கன்னா அது வந்து என்ன செய்யுது, லிங்கர் டிஎன்ஏன்னு சொல்லக்கூடிய H1 மூலமாக அந்த என்சைம்ஸ் மூலமாக கனெக்ட் ஆகுது.
The DNA makes 2 complete turn around the histone afterwards, and the 2 turns are sealed up by H1 molecule. அப்போ H1 molecule என்ன செஞ்சு பார்த்தீங்கன்னா அது ரெண்டையும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு மூடிடுது. chromatin lacking H1 has a bits on a string appearance in which DNA enter the leaves of nucleosome at random places. பார்த்திங்கன்னா குரோமாட்டின் இப்போ இல்லாமல் இருக்கக்கூடிய H1 இல்லாத நிலையில், சரியா, குரோமாட்டின் லேக்கிங் H1 இல்லாத நிலையில் அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜாயின் பண்ண முடியாதனால பெட்ஸ் ஆன் எ ஸ்ட்ரிங் சொல்லக்கூடிய ஒரு மணி கோர்த்தை மாலை போல் அது மாதிரி நீட்டமாக இருக்கும், ரேண்டமாக இருக்கும். H1 of the nucleosome can interact with the H1 of the neighboring nucleosome resulting further folding of the fiber. ஒரு H1 மாலிக்யூல்ஸும் நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு H1 மாலிக்யூல்ஸ் இது இன்ட்ராக்ட் ஆகும். இன்ட்ராக்ட் ஆகி ஒரு ஃபோல்டிங், அந்த ஃபைபரில் ஒரு ஃபோல்டிங் ஃபைபர் கிடைக்கும். chromatin fiber in interface nuclei and mitotic chromosome have a diameter and vary between 200 to 300 nanometer and represent inactive chromatin சொல்லலாம். பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி தொடர்ந்து ரியாக்ட் ஆகிறதுனால அந்த ஃபைபர் வந்து மடிஞ்சு போய்டும். இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த குரோமாட்டின் ஃபைபர் வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்போ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மைட்டாட்டிக் குரோமோசோம் வந்து இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து வேரி 200-300 அதனுடைய டயாமீட்டர் அவ்வளோ அகலமாக இருக்கும். அண்ட் ரிப்பீட் இன்ஆக்டிவ் ப்ரோட்டீன் சொல்லலாம். திருப்பி என்ன செய்யுது, ஒரு இன்ஆக்டிவான குரோமாட்டினை வந்து அதை வந்து என்ன அதனுடைய டயாமீட்டர் இருக்குது 200 நானோமீட்டர் 300 நானோமீட்டர் இருக்கிறனால அதை நம்ம வந்து சொல்கிறோம் ஒரு இன்ஆக்டிவ் குரோமாட்டின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா 30 நானோமீட்டர் ஃபைபர் அரைஸ் ஃப்ரம் த folding of nucleosome chain into a solenoid structure having 6 nucleosomes per turn. இப்போ அடுத்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேர்னுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 6 நியூக்ளியோசோம் இருக்கக்கூடிய ஒரு செல்லினாய்டுனா ஒரு வரிசுருளான அமைப்பு அதில் வந்து கிடைக்கும் இந்த நியூக்ளியோசோமில். The structure is stabilizing by interaction between the different H1 molecules. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே எடுத்துட்டோம்னா அவனோட இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் H1 மாலிகுல்ஸ், அதனுடைய டிஃப்ரெண்ட் H1 மாலிகுல் இடையில் வந்து அது இன்ட்ராக்ஷன் ஆகிறதுனால அதுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்குது அப்படின்னா ஸ்டெபிலிட்டிங்கிறது அது மூலமாக கிடைக்குது. DNA இஸ் செலினாய்டு அண்ட் பேக்டு அபவுட் 40 fold. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நம்ம டிஎன்ஏங்கிறது பார்த்துட்டிங்கன்னா இப்போ எத்தனை இருக்குன்னா 40 fold இருக்குது. அதில் 40 fold வச்சு ஒரு செல்லுக்குள்ளே அது வந்து இன்சர்ட் ஆகிடுது. ஹைரார்க்கியல் நேச்சர் ஆஃப் த குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் இஸ் இல்லஸ்ட்ரேட்டட் இன் 5.3. இப்போ வந்து இந்த ஹைரார்க்கியல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய படிநிலையை நம்ம என்ன செய்யலாம்னா இந்த 5.3 டயக்ராமில் இப்போ கிளியராக பார்க்கலாம். அடிஷனல் செட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஆர் procured for the packaging chromatin and higher level and referred to as non-histone chromosomal protein, that means NHC சொல்லலாம். அப்படின்னா இப்போ ஒரு குரோமாட்டின் வந்து குரோமாட்டின் வந்து உள்ளே பொதியணும் அப்படின்னோம்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா தான் வந்து என்ன இருக்குன்னு ஒரு என்சைம்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லலாம். அது என்ன சொல்கிறோம், பேக்கேஜிங் ஹையர் லெவல் அண்ட் ரெஃபர்டு நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ், சரிங்களா. அதில் வந்து நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் தேவைப்படுது. அப்போ தான் அது வந்து என்ன செய்யணும்னா கூடுதலாக போய் அந்த உள்ளே என்ட்ராக முடியும். இந்த நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் என்ன வரலாம், இந்த டைப்பிக்கல் நியூக்ளியஸ் சம் ஆஃப் த ரீஜன் ஆஃப் குரோமாட்டின் ஆர் லூஸ்லி பேக்டு, அது லைட்லி ஸ்டாண்ட் சொல்கிறோம், ரெஃபர்ட் அஸ் யூக்ரோமாட்டின். இதை நம்ம யூக்ரோமாட்டின்னு சொல்கிறோம். வாட் இஸ் நோன் யூக்ரோமாட்டின்னா ஒரு நியூக்ளியோசோம் எடுத்துட்டோம்னா இந்த நியூக்ளியோசோமில் வந்து சம் ரீசன் ஆஃப் த குரோமாட்டின் லூஸ்லி பேக்டு, அந்த பேக்கேஜிங் சொல்லக்கூடிய உள்ள அழுத்தி பொதிக்கப்படுது இல்லையா, அந்த பேக்கேஜிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக இருக்கும், அதாவது லைட்லி ஸ்டைல்னு சொல்லுவோம். அப்படி லைட்டாக இருக்கக்கூடிய பேக்கேஜிங் சொல்கிறோம்னா அதை அந்த யூக்ரோமாட்டின்னு சொல்கிறோம்.
அது இல்லாமல் இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குரோமாட்டின் இஸ் டைட்லி பேக்டு ஸ்டெயின் டார்க்லி, தட் இஸ் கால்டு ஹெட்ரோக்ரோமாட்டின்னு சொல்லுவோம். இந்த பேக்கேஜிங்கில் லைட்டாக இருந்ததுனால லூஸ்லி பேக்டு, அதை யூக்ரோமாட்டின், டைட்டாக இருந்ததுன்னா டைட்லி பேக்டு ஹெட்ரோக்ரோமாட்டின்னு சொல்கிறோம். அது இந்த யூக்ரோமாட்டினில் பார்த்தீங்கன்னா டிரான்சிஷனுங்கிறது ஆக்டிவாக இருக்கும், ஹெட்ரோக்ரோமாட்டின் மட்டும்போது இன்ஆக்டிவாக இருக்கும். ஏன்னா லூஸாக பேக் பண்ணும்போது தான் டிரான்சிஷன் ஈவெண்ட்டு ஈஸியாக இருக்கும். டைட் பேக்கிங் என்ன இருக்காது, சான்ஸே இல்லை, அது டிரான்சிஷனுங்கிறது சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். வாங்க அந்த டயக்ராம் பார்க்கலாம். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியோடைடு பேஸ் பேர் பார்க்கலாம். நியூக்ளியோடைடு பேஸ் பேரோட ஒரு பேஸ் பார்த்திங்கன்னா அது என்னென்ன பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே 4 டைப்பான ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ்னால அது கிளியராக ரவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு, காயில்டாக இருக்குது. அப்போ அந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீனை சுற்றி கூடிய காயில் நம்ம என்ன சொல்கிறோம்னா நியூக்ளியோசோம், அதை நியூக்ளியோசோம் சொல்கிறோம். சரியா? பி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா டிஎன்ஏ, பிங்கிறது நியூக்ளியோசோம் அண்டு ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் சொல்லலாம். சிங்கிறதுன்னு சொல்கிறோம் குரோமாட்டின் ஃபைபர். சி பார்த்துட்டிங்கன்னா இதான்னு சொல்கிறோம் அந்த ஃபைபருக்குள்ள இருக்கக்கூடிய குரோமாட்டின் ஃபைபர், அந்த புரோட்டோன், அந்த ஹிஸ்டோன் ஆக்டோம்னு சொல்லக்கூடிய இந்த நியூக்ளியோசோமை சுற்றி இருக்கக்கூடிய அந்த குரோமாட்டின் ஃபைபர் இப்போ நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா குரோமாட்டின் ஃபைபருக்கு அடுத்து சி டி பார்த்திங்கன்னா காயில்டு குரோமாட்டின். காயில்டு குரோமாட்டின் ஃபைபருங்கிறது டி. எப்படி இருக்குது, காயில்டாக மாறிடுது. உள்ளே குரோமாட்டின் ஃபைபர் காயில்டாக மாறுறப்ப இப்போ நம்ம பார்க்கலாம். காயில்டு குரோமாட்டின் ஃபைபர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காயில்டு காயில் சொல்லுவோம். சுருக்கப்பட்ட சுருக்கமாக இருக்கக்கூடியதை காயில்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெட்டாபேஸ்ட்லேயும் பார்க்கலாம். மெட்டாபேஸ் குரோமாட்டின்ங்கிறது இப்போ நம்ம பார்க்க வர எஃப் ஸ்டேஜில் மெட்டாபேஸ் குரோமாட்டின் இப்போ நமக்கு கிடைக்கிது. அதுக்கு குரோமாட்டின் எப்படி இருந்ததுங்கிறத நம்ம பார்த்துட்டோம்னா ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபைபராக இருந்து அப்புறம் ஃபோல்டடாக மாறி அப்புறம் காயிலாக மாறி அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி சுருக்கமான காயிலாக மாறி அதுக்கப்புறம் நமக்கு மெட்டாஃபேஸ்ன்னு சொல்லக்கூடிய குரோமோசோம் கிடைக்குது. அப்போ ஒரு குரோமோசோமுக்குள்ளே எப்படியெல்லாம் அந்த ஒரு டிஎன்ஏங்கிறது சுருக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிஎன்ஏ எப்படி வந்துங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஃபஸ்ட்டு டிஎன்ஏங்கிறது எப்படி பெருசாக இருக்குது, அப்படியே சுருங்கி எப்படி இந்த குரோமோசோமுக்குள்ளே எப்படி வல்ல மாதிரி உள்ள நுழைஞ்சிருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு நியூக்ளியோசோமோட டயக்ராம் உங்களுக்கு பற்றி கிளியராக கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நியூக்ளியோசோமில் எப்படி ஒரு ஹிஸ்டோன் ஆக்டோமர் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். டிஎன்ஏங்கிறது இந்த காயில் தான் டிஎன்ஏ. அது உள்ள இந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்கிறது வளைய குண்டு பல்பு மாதிரி இருக்குல்ல, பந்து மாதிரி, அதை நம்ம என்ன சொல்கிறோம் ஹிஸ்டோன் ஆக்டோமர் சொல்கிறோம். அதில் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் இருக்கும் இல்லையா. H1 H2 H3 H4 அப்படிங்கிற ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் இருக்கும். இந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் தான் என்ன செய்யுது, இந்த காயிலை வளைக்கிறதுக்கு காரணமே, இந்த காயில் வளைவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன தான், ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் தான். சரியா? ஓகே, இப்போ டயக்ராம் கிளியராக பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பார்க்கணும் இல்லையா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.